இன்றைய தலைமுறையைச் சேர்ந்த பெண்களைப் போன்று கடந்த தலைமுறையைச் சேர்ந்த பெண்களுக்கு உயர்கல்வியில் சேரும் வாய்ப்பு மிக எளிதில் கிடைக்கவில்லை. பொருளாதாரம், குடும்ப சூழல் போன்ற காரணங்களால் பெண்களின் கல்வி பறிபோனது. இவ்வாறு உயர்கல்வி வாய்ப்பை இழந்த பெண்கள் மாணவிகளாக மாறி கல்லூரிக்கு சென்ற தருணம்தான் இது. சேலத்தைச் சேர்ந்த தனியார் கல்லூரி நிர்வாகம் கல்லூரி செல்லும் வாய்ப்பை இழந்து வேலைக்கு செல்லும் பெண்களையும் குடும்பத்தை கவனித்து வரும் பெண்களையும் தேர்வு செய்தது. அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள் பேருந்தில் கல்லூரிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். பேருந்து பயணத்தின் போது பெண்கள் பாடல்களுக்கு நடனமாடி தங்களது கவலைகளை மறந்து உற்சாகமடைந்தனர். கல்லூரிக்கு சென்ற பெண்கள் மாணவிகளாகவே மாறி வகுப்பறையில் அமர்ந்தனர். நாள்தோறும் தங்களின் பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பும் பெண்கள் மாணவியரைப் போல் நோட்டு புத்தகங்களுடன் பாடம் படித்தனர். வகுப்பறையில் அவர்களுக்கு தியானம், யோகா, ஆடை வடிவமைப்பு போன்றவை தொடர்பான வகுப்புகளும் நடைபெற்றன. இளம் வயதில் கிடைக்காத கல்லூரி வாழ்க்கை தற்பொழுது கிடைத்திருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஃபேஷன் டிசைனிங் படிக்கணுன்றது என்னோட எய்மு. இங்கே இப்போ காலேஜ் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது எப்படி சொல்றதுன்னா, நாங்கள் காலேஜ்லாம் போவோமான்னு எங்கள் ஏஜுக்கெலாம் நாங்கள் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆனால் இன்றைக்கி நாங்கள் இந்த காலேஜில் இப்படி வந்து உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ண இந்த லைஃப்பை வந்து இன்றைக்கி நாங்கள் அனுபவிச்சுட்ருக்கோம். நடுத்தர மற்றும் முதுமையை நெருங்கிக் கொண்டிருந்த பெண்களுக்கு கிடைத்த இந்த புதிய அனுபவம் நிச்சயம் அவர்களின் மனதை மலர செய்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. மாலை முரசு செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து செய்தியாளர் சுதனுடன் சந்துரு.